இன்னைக்கு என்ன சமையல்? என்ன பண்ண போறீங்க டிஃபனுக்கு? இன்னைக்கு கோதுமை ரொட்டி சுட போறோம். காலை டிஃபனுக்கு பாருங்க, கோதுமை மாவு, முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல், சோம்பு, பூண்டு, காஞ்ச மிளகா ஒன்று ரெண்டு நச்சு வச்சுக்கணும், உப்பு, இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிடணும். மைக்கான இதெல்லாம் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். சப்பாத்தி மா மாதிரி கொஞ்சம் விளக்கமா பிணைஞ்சுக்கணும்னா ரொட்டி நல்ல சத்து. முருங்கைக்கீரை போட்டிருக்கோமா, பூண்டெல்லாம் போட்டிருக்கோமா, இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். ரொம்ப கெட்டியா இருந்தாலும் சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டா இருக்கும், சாப்பிட முடியாது. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். மாவு எடுத்துட்டு வச்சு சுடுவோம். ஃபஸ்ட்டு செய்கிறத பார்த்து செய்யுங்க, கையில் எண்ணெய் பிரிச்சிடும். ரவுண்டாக தட்டிக்கணும். இதில் சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம், சட்னியும் வச்சு சாப்பிட்லாம். சர்க்கரை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா வேக விடணும். கட்டியாச்சா? திருப்பி போடணும். மெதுவாக திருப்பி போடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ப்ரௌன் கலரில் வந்துருக்குன்னு. ஆனால் இது அவசரமாகலாம் வேக வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வைக்கணும். வேகமாக வேக வச்சதுன்னு நினச்சிங்கன்னா நல்லா கருகிரும், அப்புறம் டேஸ்ட் இருக்காது. சிம்மில் வச்சு தான் வேக விடணும். நல்லா சாப்பிட மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். கோதுமை ரொட்டி, பெரியம்மா சமையல் கோதுமை ரொட்டி எல்லாரும் செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. நல்லது, உடம்புக்கு நல்லது. டெய்லி இட்லி தோசையே சாப்பிட்றத விட வித்தியாசமா ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதுங்களா எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாருங்க. கோதுமை ரொட்டி ரெடி. பெரியம்மா சமையல் பாருங்க, செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.